தாலி இருக்கிறதுனாலதான் என்ன மண்ணா சாமிங்கிற. அதனால இதுக்கு மேல உனக்கு தாலி தேவையில்ல. கழட்டி கொடு. கணவர் இருக்கும்போது தாலி கழட்ட கூடாதுங்க. கணவர் இல்லாத மாதிரி நினைச்சிட்டு கழட்டி கொடு. நீ தாலி இருக்கிறாயே. அது நானா? ஏண்டி நான் இல்லன்னு எவ்வளவு நாள் ஆகி போச்சு சொல்லி திருப்பி நான் கணவன் சொல்லிட்டு இருக்கும்போது தாலி கட்ட ஆகாது என்பர்களே. தாலி கட்டினா புருஷனுக்கு ஆகாதுங்க. அப்படின்னா அப்ப அந்த 3ஆம் கவத்துல தான் என் உயிர் இருக்குது. ஏதாவது இடையோர் வந்து விடுங்க. இங்கே 3ஆம் கவத்துல தான் எனக்கு உயிர் இருக்குதான். ஏண்டி இதுக்கு மேல என்ன வாழ வைக்கிற தெய்வமே வந்துருச்சு. என் லெவலே வேற மாதிரி ஆக போகுது. ஏண்டி இந்த தாலியில என்ன அடிக்குது பாரு. என்னத்துக்கு கம்பு உட்காரு. அப்புறம் அங்க திரும்ப அங்க திரும்பி போறோம். சிந்தாமணி தாலி கேட்டுருக்குறா. நீயா குடுத்தீனா உயிராவது மிஞ்சம், இல்லன்னா வெள்ளாட்டுக்கு இருக்கிற மாதிரி களத்தறுத்து விட்டுருவேன். வேண்டாங்க தாலி ஒண்ணு மட்டும் கேட்காத. கூட அடி அழகே வாடி தங்கம். ஏண்டி சாமி நீ கேட்டு நான் தாலி வாங்கிட்டு வர இருப்பனா? அப்படியா சொன்னா எதை கேட்டாலும் கொடுக்கணும். உனக்கு என்ன போகுது? பாடிங்க பாடி பாடி தாலி தாலியா கொடுங்க. ஏங்க இந்த சைடு வாங்க. மாமா இந்த மாமா தாலி கட்டணும். ஏண்டி ஏங்க
உங்களுக்கு என்ன பைத்தியமா? ஏன்? இந்த தாலி நீங்க தாங்க கட்டணும். ஆமாடி போடி. என்கிட்ட கொடுத்தா நான் எடுத்து நானே எங்க போட்டுக்கிறேன். சரி. ஆனா கை தட்டுங்க. நல்ல நல்ல கை தட்டுக்கு சக்காலத்துக்கல. அருமையா போச்சு. என்னாடி ஒரு நாள் ஒண்ணு காணும். ஏங்க எனக்கு இவங்க மேல நம்பிக்கை இல்ல. இவங்க கை தட்டினாதான் நம்ம தாலி கட்டுவோமா? இவங்க கை தட்டினால தாலி கட்டுறதான். ஆமா, தட்டலினாலும் தாலி கட்டுறதுதான். அது தெரிஞ்சு போச்சு. ஆமா, அதனால சரி புடி. ஏங்க நில்லுங்க. எங்க மாமா பக்கத்தால இருக்கிற பின்னாடி பாத்துட்டு இருக்கிறேன். இல்லைன்னா நல்லா இருக்கா சக்காலத்துக்கல நாரி போய் தெரிஞ்சுக்க. இப்ப என்னடி செய்யணும்? ஏங்க இவங்க எல்லாம் யாரும் கை தட்ட மாட்டாங்க. அந்த தேவடி இருக்கிறால இப்ப இந்த தாலி யார்கிட்ட வாங்கினீங்க? அந்த தேவடியை கட்டலாம். அந்த தேவடியால கை தட்ட சொல்லுங்க. அடியே போய் அடியே சாமி எப்படி இப்படி உனக்கு புத்தி வேலை செய்யுது? ஆமாங்க, இந்த சக்காலத்துக்கல யாரும் கை தட்ட மாட்டாங்க. எல்லாம் இவங்களுக்குள்ள கை வராது. ஒண்ணுமே கொஞ்ச நேரம் வரேன். வா சீக்கிரம். ஒரு அவிச்சேரி கழுத்துல இருக்கிற தாலி அறுத்து ஒரு பத்தினி கழுத்துல கட்ட போறேன். ஊதாரி கழுத்துல இருக்கிற தாலியை அறுத்து ஒரு உத்தமி கழுத்துல கட்ட போறேன். அதனால இப்ப ஏன் சொல்லுற? யா தனியா இருக்கிறோம். அடியே இங்க பாரு, கனகராஜ மன்னனும் நான் சொல்ற மாதிரி சொல்றீங்க. கனகராஜ மன்னனும் சிந்தாமணியும் கணவன் மனைவியா? கணவன் மனைவியாக. திருச்சி சொல்றேன். கணவன் மனைவியா? கணவன் மனைவியா. ஆயிரங்காலத்து பயிரா? ஆயிரங்காலத்து பயிரா. வாழையடி வாழையா? வாழையடி வாழையாக. வாழையடி வாழையாக. கணவன் மனைவியா? கனகராஜன் சிந்தாமணியும் ஆயிரங்காலத்து பயிரா? ஆயிரங்காலத்து பயிரா. வாழையடி வாழையா? வாழையடி வாழையாக. சந்தோஷமா இருக்கணும். 100 ஆண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று அப்படின்னு கல 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 கலன்னு சிரிச்சுக்கிட்டு சொல்லணும். கல்யாண வீட்டுல என்னாடி உனக்கு ஒப்பு ஆசீர்வாதம் பண்ற. என் பத்தினி கழுத்துல தாலி கட்டு போறேன். நீ ஒரு தேவடியா? அவ ஒரு உத்தமி. நீ ஒரு ஊதாரி, அவ பத்தினி. இப்ப அவ கழுத்துல தாலி கட்ட போறேன். அழகே வாடி சாமி. பாரு சாமி. இப்ப இந்த மகாமுத்து மாரியம்மன் முன்னாடி கல்யாணம் பண்ணியாச்சு. ஆமா. இப்ப பெரியவங்க காலெல்லாம் உழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். பாப்பலாம். என்னது கால்ல உதவாங்க ஆசீர்வாதம் வாங்கணும். ஏன்னா இந்த சக்காலத்தி காலையா இவங்க காலெல்லாம் உழுது இந்த புண்டவாய் மாதிரி எப்படி நடந்து போற அப்படின்னு வந்து உட்கால் மாப்பிள்ள என்ன அப்படி போயிட்டு இருக்கிற கையில புடிச்சுக்கிட்டு அதனால் பெரியவங்க காலெல்லாம் உழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். இவங்க காலெல்லாம் நான் விழுவ மாட்டேன். ஏன் நாம என்னது விழுவணும்? அதனால தேவடியாக்குற பாரு, தேவடியா சக்காலத்தி விட்டு பிள்ளை. ஆமா, அவளை வந்து நம்ம காலில் விழுவ சொல்லுங்க. ஓஹோ,
இத்தனை நாளா அந்த தேவடியாளா இருந்தா ஆமா இப்ப ஒரு உத்தமி வந்திருக்கிற நானு ஒரு பத்தினி வந்திருக்கிற ஆமா பத்தினிக்கால அந்த தேவடியாள வந்து விடுவணும் நல்லா சவுண்டா சொல்லுங்க சக்காலத்துக்குள்ள காது இந்த கேட்கட்டும் பத்தினிக்கால அந்த தேவடியா வந்து விடுவணும் ஆமா ஆமா இப்ப பாரு இப்ப கூப்பிடுங்க தேவடியா கண்டார ஓடி என் பத்தினி கால விழுவுடி சிந்தாமணி என் தெய்வத்தை கால விழுவுடி ஆசீர்வாதம் பண்ணிட்டோம் இந்த தேவடியாளுக்கு இந்த வீட்டுல வேலை இல்ல ஆமா இதுக்கு மேல உனக்கு நீ நினைச்ச மாதிரி எல்லாம் நடந்துச்சு இல்ல இது நடந்துருச்சுங்க இப்ப சந்தோஷமா அரண்மனையில இருப்போம் இந்த தேவடியா எங்கே கிடக்கட்டும் அடியே தேவடியா இதுக்கு மேலாவது என் பத்தினி சிந்தாமணி மாதிரி பொழைக்கிறதுக்கு கத்துக்காடி நல்லா கத்துக்காடி தேவடியால போடி தேவடியா இதுக்கு மேல அரண்மனையில நம்ம உள்ள போய் என்ன படித்த தலைவா நான் மட்டும் என்ன துரோகம் செய்து தாய் அடித்ததில்லை தன் பிறப்பு வந்ததில்லை நான் ஊரடித்தானா உடன்பிறப்பு வந்தேனா இல்ல பிச்சு என்று கேட்டவருக்கு இல்லைன்னு தான் சொன்னா படும்பாவி யாரே ஒரு பெண்ணாரே என் வாழ்க்கையை கெடுத்ததும் இல்லாமல் ஒரு பெண்ணுக்கு அழகே மாங்கலின் தானே நான் எதை பெரிதா நினைச்சிருந்தனே அந்த சொத்து போச்சே போச்சா
நான் என்ன குற்றம் நான் செய்த பாவம் நான் என்ன குற்றம் தப்பாவி செய்தனப்பா உனக்கு தக்க கட்டு நறுபடியா எங்க தாஜி வரும் தண்ணி தடும் எங்க தாஜி வச்சா பொடி மருந்து உனக்கு தங்கச்சா பொண்ணு உனக்கு வெள்ளி கட்டு நெருப்பிட்டு உனக்கு பேசி வரும் தண்ணி தடும் அந்த மேஜைக்கு ஒரு வீடு எங்க வெளிப்புறமா கட்டி வச்ச எங்க மேஜி வச்ச பொடி மருந்து உனக்கு வேலைக்கு சாப்பிட்டு நம்ம திருமண கோட்டைக்கும் நீ திரும்ப வர காலம் எனக்கு சிக்கனுக்கும் கண்ணாடி
அட இறைவா, நான் தாய் அடித்ததில்லை, தன்பிறப்பு நொந்ததில்லை. நான் ஊர் அடித்ததில்லை, உடன்பிறப்பு நொந்ததில்லை. நான் எதை பெரிதா நினைச்சனோ என் தாலியே பறி போய்விட்டது. நான் ஒண்டி ஒருவர் ஆயிட்டனே. எனக்கு இந்த அண்ணன் தம்பி யாருமே இல்லையே. எனக்கு உற்றார் உறவினர் இல்ல. எனக்கு உதவி செய்ய ஒருத்தர் கூட இல்லாத நான் அனாதை ஆயிட்டனா. என் வாழ்க்கையே பறி போச்சு. இப்ப தாத்தா நம்மளுக்கு கல்யாணம் ஆனிச்சு. ஆமா, இப்பதான் நம்ம 2 பேரும் ஆசையா போனோம். நீ என்னமோ சோம்பேறி பிடிச்ச ஆளாட்டும் அங்க தடவி இங்க தடவி இப்பதான் அங்க கொண்டு வந்து வைக்கலான்னு நினைச்சேன். இப்பதான் எனக்கே தொடங்கிட்டு வந்துச்சு. என்னங்க பொதுனைக்கும் இப்படி அளந்துகிட்டு இருந்தா எப்படிங்க? இதுக்கு என்னன்னு கேளுங்க. கண்டார ஓடி அதான் பேய் சொல்லுவாங்க. உழவு ரோட்ல கூட கொஞ்ச நேரம் அந்தாண்டானே ஒண்ணி நின்னுக்கலாமா? இப்படி அழுவு ரோட்ல இருக்க முடியுமா? அடி பாவி, பெண் என்றால் பேய் மனமிறங்குன்னு சொல்வார்கள். நீ ஒரு பெண்ணு தானே, நானும் ஒரு பெண்ணு தானே. ஒரு பெண்ணு நினைத்தால் அதாவது வாழும் வைக்கல. ஒரு ஆம்பளைய வந்தா கொடு, உன் குடும்பம் கட்டு போயிரும் வேண்டாம் அப்படி என்று அறிவுரைதான் பெண்கள் சொல்ல வேண்டும். சரி, என் வாழ்க்கையவே கெடுத்து விட்டு ஏதாவது நிறமாத கற்பனை போட்டு காலால் உதிக்கிறாய். கொஞ்சம் கூட உனக்கு மன இரக்கம் இல்லையா? போட்டு உதிக்கிறாயே. வாழ்க்கையில நான் குறுக்கால வந்துனா சாமி, இது என்ன கொங்கா ஜாக்குது? என் வாழ்க்கையில குறுக்கவல்ல, என் வாழ்க்கையில வழிகாட்ட வந்திருக்கிறேன். நிறமாத கற்பனை போட்டு காலால் உதிக்கிறாயே. இங்க வாங்க. என்னடி ஏங்க என்ன நிறமணி கற்பனையாமா? நிறமாத கற்பனையா இருக்கிறான். ஏங்க நீங்க காணங்க போய் எத்தனை நாள் ஆகுது? என்னடி இப்படி கேக்குற? நீ சொல்லு, காணங்க போய் எத்தனை நாள் ஆச்சு? ஒரு 10 மாதங்கள் பக்கமா இருக்கும். இதுக்கு முன்னாடி உங்க பொண்டாட்டி கருப்பா இருந்துக்கிறாளா? இல்லையே. அப்படி ஒண்ணு இல்லாம தானே இப்படி இருக்குது. நீ காணங்க போய் எத்தனை நாள் ஆச்சு? நிறைய நாள் ஆச்சு இல்ல? ஆமா. அப்ப எப்படி அவ கருப்பமா இருக்கிறா? அதனால அவ யார்கிட்ட கண்டவங்கிட்ட படுத்திருப்பாங்க. கண்டவங்கிட்ட படுத்து புள்ள வாங்கிட்டு வந்திருப்பா. அடியே தெய்வமே, போய் என் புத்திக்கு இப்பதாண்டி எட்டி இருக்குது. ஏங்க என்ன பாருங்க, கண்டவங்கிட்ட படுத்து கற்பமா இருக்கிறா. ஆமா. இந்த கண்டார ஒளி இவளை உழக்கூடாது. அவ கருவை கலைஞ்சிட்டு வந்துட்டு பைத்தியமா கருவுகளுக்கு இருக்கா? ஏடி கண்டவனுக்கு பிறந்த கனகராஜன் பேரு சொல்றதா? இவ கருவை கலைத்தால்தான் என் மனது அடப்படும். கருவை கலைச்சிட்டு வந்தாங்க. அதெல்லாம் கருவெல்லாம் கலைக்காதீங்க, பாவம். அதெல்லாம் ஒரு சின்ன குழந்தை. கருவெல்லாம் கலைக்காத. சரி, சரியா? சரி. அதனால இங்க பாரு, அது கண்டவனுக்கு பிறந்த குழந்தை. கனகராஜன் உன் பேரு சொல்லணுமா? சொல்லவே கூடாது. சொல்லக்கூடாது தானே? ஆமா. அது கண்டவனுக்கு பிறந்த குழந்தை, கனகராஜன் உன் பேரு சொல்லக்கூடாது. அதனால நீ கருவெல்லாம் கலைக்காத, அவளையும் பொண்ணு போடு. அடியே அடியே, அருமையான யோஜனை. ஆமாங்க. ஏன்னா அந்த கருவு கலைச்சாலும் இவ பாம்பாட்ட சுத்திக்கிட்டே இருப்பா. அது என்ன பண்ணும்? என்னைக்காவது ஒரு நாள் கொத்ததான் பாக்கும். ஆமா. இப்படி போய் சந்தோஷம் அரமனையில வெளியே ஐயோ ஐயோன்னு கத்திட்டு கிடப்பா. அதனால நமக்கு இடையூறு இல்லாம இவளையே கொல்றதுதான் சரியான வழி. ஆமா, கொண்டு போடுங்க. இப்பதாண்டி கடவுள் வரம் கொடுத்த மாதிரி நான் நினைக்கிறேன். ஆமாங்க, ஆமாங்க. இப்பதாண்டி என் புத்திக்கே யோஜனையே வந்திருக்குது. கண்டவனுக்கு பிள்ளையை பெற்று
கனகராஜன் பேரை சொல்லலாம். நான் கண்ண கொண்டு போனேன். மன்னா என் மேல சந்தேகப்பட்டாலும் படுங்க, என் கருவு மேல மட்டும் சந்தேகப்பட வேண்டாம். ஏண்டி நான் கணவன் மனைவியா நம்ம சந்தோஷமா சேர்ந்து வாழ்ற காலத்தெல்லாம் இல்லாத குழந்தை எப்படி காணகம் போனது ஒரு கற்பமான? நான் ஒருபோதும் கனவுல கூட நினைச்சது இல்லைங்க. அடி கண்டார ஒளி என்று கிடந்தவளே அப்பயும் சிந்தாமணி சொன்னா இவ ஒரு ஊதாரி தேவடியா அப்படின்னு சொன்னா. நான் அப்பெல்லாம் கூட நினைக்கிறேன், இப்பதான் நினைக்கிறேன் அவ சொன்னதெல்லாம் உண்மனே. அவதான் தெய்வங்கிறத இப்ப நிரூபிச்சுட்டா, நீ தேவடியாங்கிறத இப்ப நிரூபம் ஆயிடுச்சு. அதனால இதுக்கு மேல நீ உயிரோடவே இருக்கக்கூடாது. இதுக்கு மேல உயிரோட இருக்கக்கூடாது, உயிரோடவே இருக்கக்கூடாது. நான் குழந்தை பெற்று எடுக்கிற வரைக்கும் உயிரோடு இருக்கிறேன்னு. குழந்தையா? அந்த குழந்தை பிறக்க கூடாதுன்னு தான் நான் சொல்லியிருக்கிறேன். மாலை எட்டுவா. அந்த குழந்தை பிறக்க கூடாதுன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த குழந்தை இந்த மண்ணியை பார்க்க கூடாது. அப்படி பெற்றெடுக்கிறதுக்கு நீயும் இருக்க கூடாது. இந்த உலகத்தை இதுக்கு மேல எனக்கு எந்த தடையுமே இருக்கக்கூடாது. உன்னை வெட்டி சாய்க்கிறத விட வேற வழி இல்ல. நான் சொல்வதை கேள். அதாவது என் மேல சந்தேகப்பட்டிருந்தால், அதாவது இன்னும் கொஞ்ச நாளைக்கு உயிரோட வாழலாம் என்று என் எண்ணத்தில் இருக்கும். சாமி, எப்ப என் மேல கருமையிலே சந்தேகப்பட்டு, ஐயோ நான் இருந்தால் என்ன, இதுக்கு மேல் சாகிறது தான் மேல. அதுதான் நானும் சொல்றேன், நீ சாகிறது தாண்டி மேலே, உயிரோடு இருக்க கூடாது. மன்னா, நான் ஜாவரத்தை வைத்து கவலைப்படவில்லை. ஆனா நான் நீயே கதி என்று, கணவனே கதி என்று உன் காலில் கிடந்த பார். எனக்கு இதுவும் வேணும், எனக்கு இன்னும் வேணுங்க. நான் புருஷன் என்று பூஜித்தது உண்மையானா, நான் மன்னவன் என்று உன்னை மதித்தது உண்மையானா, கட்டிய மனைவியை சந்தேகப்பட்டு நாம வெட்டிட்டுமே என்று என்ன ஒரு நாளைக்காவது உன் வாழ்க்கையில கட்டிய மனைவி சந்தேகப்பட்டுட்டுமே என்று ஒரு நாளைக்காவது நினைச்சு பார்க்க வேண்டிய உனக்கு நிலை வருமே, என்ன நினைச்சு பார்க்க வேண்டிய நிலை வருமே. அன்னைக்கு நினைச்சீங்க பைத்தியக்காரி, நான் ஒண்ணு நினைக்கிறதா, இனிமேல் நான் பூமியிலேயே ஒரே அடி கூட வைக்க மாட்டேன். பூமியில ஒரு அடி வைக்க மாட்டேன். என் சிந்தாமணி கைகள் இருக்கிற, அவ வலது கை மேல ஒரு காலை, இடது கை மேல ஒரு கால் வைத்து உள்ளங்கையில வைத்து என்னை தாங்குவதற்கு வந்துட்டா பத்தினி. இதுக்கு மேல நான் பூமியில அடி வைக்க மாட்டேன். ஆட்டுக்கடா எப்படி மாலை போட்டு காய்க்கு கொண்டு போய் வெட்டுறாங்களோ, அப்படி நீயா தலை குஞ்சினா ஒரு வெட்டோட செத்து போயிடும். இல்ல எங்க வெட்டு உழுவும்னே தெரியாது. கேரகம் பிடிச்ச விட எடுத்து போடு. அடியே இப்ப நம்மள புடிச்ச கிரகமே இப்பதாண்டி விட்டுருக்குது. ஆமா சாமி, ஆறுது எந்த புண்டமாய் சொன்னது இப்பதான் ஆரம்பம். இப்பதான் நம்மள புடிச்ச கிரகமே விட்டுருக்குது. வெட்டி சாய்ச்சி விட்டு அவளை பாத்துருவா. போய் பாத்துட்டு வருங்க. அவள நடிச்சாலும் கூட நடிப்பா. அது இப்பதான் இதுக்கு மேலதான் சரி நல்ல யோகம் பிறந்திருக்கிறது. ஆமா ஆமா, நமக்கு நல்ல யோகம் பிறந்திருக்கு நம்மளுக்கு. ஆமா,